ஹாய் ஹலோ கைஸ், வாட்சிங் ஃபார் வந்து தரிஷ் அண்ட் பரத். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலா நம்ம வந்து நேபாளுக்கான ஒரு வீடியோவா இருக்கும்போது நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம். ரீசென்ட் ஃபியூ இயர்ஸா வந்து நேபாள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரோக்ரஷன் தெரியுது. அடுத்து வந்து ஒரு பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரியா வரதுக்கு, கிரிக்கெட்டிங் நேஷனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அந்த நேபாள் இப்போ நடந்த ஏசியன் பசிபிக் குவாலிஃபயர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் செலக்டட் இன்டு T20 வேர்ல்ட் கப் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 2026. அதுவும் சும்மா ஒன்றும் போயில, அந்த டேபிள்லயே அவங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க வித்வுட் லூசிங் எனி மேட்சஸ். அதாவது எல்லா மேட்சுமே அந்த குவாலிஃபயர்ஸ் ஜெயிச்சு ஓமான், யுஏஇ, குவைத் அந்த மாதிரி நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் விளையாடிட்டு இருந்தாலுமே வந்து அவங்க ஜெயிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. போன வேர்ல்ட் கப் 2024 வேர்ல்ட் கப்லயே நம்ம பார்த்திருந்தோம். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி வந்த நேபாள் அந்த 1 ரன் மார்ஜின்ல வந்து தோத்துருப்பாங்க. அது இல்லாம அந்த வேர்ல்ட் கப் அவங்க 120க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது மட்டும் இல்லாம பங்களாதேஷையும் வந்து 120க்குள்ள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இத்தனை நாள் வந்து ஒருத்தர் கூவிட்டே இருந்தா 2019ல இருந்து நேபாள்னு ஒரு டீம் இருக்கு, அது நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் கொடுத்து சொல்லிட்டு இருந்தா. இந்த வீடியோ நேபாளோட ஜேர்னி, நேபாள் எப்படி இப்படி ஒரு நல்ல கண்ட்ரியா க்ரோ ஆச்சு, அந்த கண்ட்ரியோட ப்ரோக்ரஷனுக்கு அவங்க ஃபேன்ஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அது இல்லாம நாங்க ஏன் அவங்க மெயினா ஆப்கானிஸ்தான் இல்ல பங்களாதேஷ் அளவுக்கு வரதுக்கான பொட்டன்சியல் இருக்குன்னு சொல்றன்ற காரணமும் நாங்க வந்து இந்த வீடியோல சொல்ல போறோம். அது யார் சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா 2019ல இருந்து ஹைப் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர்னு சொன்னால நம்ம பரத்தே வந்து இந்த வீடியோ ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் கிளியரா. இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும் போது நேபாள் ஃபியூச்சர்ல எப்படி எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்றது எங்க பெர்ஸ்பெக்டிவ் நாங்க வந்து சொல்ல போறோம். பொதுவாவே நம்ம சப்போர்ட் பண்ற டீம் ஜெயிச்சா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஜெயிக்கிறாங்கடா அப்படின்ட்டு. அதுலயும் வந்து ஒரு அண்டர்டாகான ஒரு டீம், அந்த டீம் வந்து விளையாடுறப்ப இவங்க நல்லா தானே ஆடுறாங்க, ஏன் வந்து இந்த சப்போர்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறப்போ அந்த டீம் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற லெவல் டாமினேஷன் பண்ணி அதான் அடுத்த லெவல் போகுதுன்னு நினைக்கிறப்ப உண்மையிலே சந்தோஷம் இருக்கு. சோ அதனாலதான் நானும் ஹரிசும் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு ஹரிஸ் சொன்னா. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா, இந்த டாமினேஷன் பத்தி நம்ம பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி பாக்கணுங்க. லைக் வந்து நேபாள் ஏன் இந்த அளவுக்கு வந்து நாங்க ஹைப் பண்றோம் அப்படின்றது ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ரொம்ப பெருசா வளவலன்னு பேசாம ஒரு ரீசன்ட் பாஸ் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேபாள் வந்து பாத்தீங்கன்னா 1996 அசோசியேட் நேஷன்ற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா விளையாடிட்டு இருக்காங்க. ODI T20 அப்படின்ட்டு வந்து இன்டர்நேஷனல் கிடையாது, அவங்க அசோசியேட் நேஷன்ஸ் எதனா அதெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கிரிக்கெட் லீக்ல வந்து விளையாடிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் கிரிக்கெட் லீக்னா வந்து ஒரு சின்ன இது பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துறேன். இப்போ பேசிக்கா வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபயர்ஸ் நடக்கும் பாத்தீங்களா, அந்த குவாலிஃபயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய டீம்ஸ், அதாவது இப்போ நம்ம சர்ப்ரைஸ் ஆகிறோம்ல, ஜெர்சின்னு ஒரு டீம் இருக்கா, இட்டாலியில கிரிக்கெட் ஆடுவாங்களா, சைனா ஆடுவாங்களா, ஜப்பான் அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகிற எல்லா டீமுமே அட் சம் பாயிண்ட் வேர்ல்ட் கிரிக்கெட் லீக் டிவிஷன் 5, டிவிஷன் 4, டிவிஷன் 3, டிவிஷன் 2 ஆடிட்டே வருவாங்க. இதெல்லாம் ஒரு 50-60 டீம் ஆடுவாங்க. சரிங்களா, அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியில வரதுதான் வந்து அந்த வேர்ல்ட் கிரிக்கெட் குவாலிஃபயர். அதுதான் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஆப்கானிஸ்தான், UAE, ஓமான்லாம் ரெகுலரா ஆடுவாங்க அதுல. சரிங்களா, அதுல அந்த டிவிஷன் 5ல இருந்தே வந்து ப்ரோக்ரஸ் ஆகி வந்த டீம் தான் நேபாள். அதுலயும் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் அவங்க வந்து ஓவர் தி இயர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஹபூப் ஆலாம்னு ஒரு பிளேயர் வந்து ஆக்சுவலி ஒரு கின்னஸ் ரெக்கார்டே இருக்கு. ஒரு ICC ரெகக்னைஸ் வேர்ல்ட் கப் மேட்ச்ல 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது வேர்ல்ட் கிரிக்கெட் லீக் டிவிஷன் 5 மேட்ச்ல 10 விக்கெட்ஸ் இன் இன்னிங்ஸ் இப்போ வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் எடுத்திருக்காரு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம சக்தி கௌஷான் அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு இப்பவுமே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் ODI ஃபார்மேட்ல 10 ஓவர்ஸ்க்கு பெஸ்ட் ஸ்பெல் அப்படின்ட்டு 10 ஓவர்ஸ் 8 maidens 2 for 3 அவரோட ஸ்பெல். சரிங்களா, இப்போ வரைக்கும் அதான் வந்து ரெக்கார்டு. இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தாங்க. பட் இந்த நேபாள் எப்போ வந்து பயங்கரமா அடுத்த லெவலுக்கு தெரியுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2013ல ஒரு ஷைன் தனியா தெரியுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2013 ACC T20 கப் நடக்குதுங்க. பேசிக்கா வந்து இப்ப நம்ம பாக்குறோம்ல, இந்த UAE, ஆப்கானிஸ்தான், நேபாள், குவைத், ஓமான், மலேசியா இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுவாங்க. 10 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த டோர்னமெண்ட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நேபாள் நடக்குது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். இது நேபாள் நடக்கிறதுனால பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அதுல ஒரு திருப்பி போட்ட ஒரு விஷயம் எல்லார் கண்ணுமே வந்து நேபாள் சைடுல பார்க்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஸ்பெக்டேட்டர்ஸ். அதாவது இப்ப பொதுவா வந்து ஒரு அசோசியேட் நேஷன் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு 7,000 வந்து 10,000 வருவாங்க. UAE மாதிரியான கிரவுண்ட்லயே, UAE நான் ஏன் சொல்றேன்னா அங்க ஷார்ஜாலாம் வந்து ரொம்ப ஐகானிக்கான வென்யூ. சச்சின் டெண்டுல்கர்லாம் அங்க போய் ஆடி இருக்காருன்றப்ப இந்தியன் ஃபேன் பேஸ், பாகிஸ்தான் ஃபேன் பேஸ்லாம் அங்க இருப்பாங்க. அங்கேயே வந்து ஒரு 7,000 10,000 ஆவரேஜ் கெபாசிட்டியா இருக்கும். ஆனா இந்த டோர்னமெண்ட்ல யூ won't believe when I say the average capacity, average attendance வந்து 15,000 to 20,000 இருந்திருக்குங்க. இதுல என்ன ஃபன்னா அந்த ஸ்டேடியமோட கெபாசிட்டி 20,000 தான், மேக்ஸிமம் ஃபில் ஆகிற வரைக்கும் இருந்திருக்கு. ஃபைனல்ஸ் இந்த டீம் ஆடி இருக்காங்க அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். செகண்ட் முடிச்சாங்க, ஃபைனல் தோத்துருவாங்க. அந்த மேட்சோட அட்டெண்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 25,000. 20,000 தான் கெபாசிட்டி. எப்பரா 25,000 கேட்டீங்கன்னா அவங்க கிரேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்கெல்லாமோ எப்படிலாம் அந்த மேட்சை பார்க்க முடியுமோ அப்படிலாம் மேட்சை பார்த்து ஒரு வேற லெவல் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிருக்காங்க. they cheer every single run. அதெல்லாம் நம்ம வருவோம், ஃபேன்ஸை பத்தி தனி செக்மெண்டே வச்சிருக்கோம். சரிங்களா, பட் இதுதான் வந்து லைக் ஒரு அசோசியேட் நேஷன், ஒரு நான் டெஸ்ட் பிளேயிங் நேஷனுக்கு இவ்வளவு சப்போர்ட் அப்படின்ட்டு வந்து எல்லா கண்ணும் திரும்புது. இது வந்து ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட், லைக் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ், ஆர்டன் கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் பாக்குறாங்க. நார்மல் கேஷுவல் கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ் ஆன நம்மளுக்கு அது பத்திலாம் பெருசா தெரியாது. இதே நேபாள் வந்து இதே வருஷம் 2013ல ICC T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் ஆடுறாங்க. 2014ல அந்த ICC வேர்ல்ட் கப் நடந்துச்சுல, அது குவாலிஃபயர் ஆடுறாங்க. அதுல வந்து 3rd பிளேஸ்ல முடிக்கிறாங்க. So they eventually qualified to the World Cup for the first time. 2014ல
T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆறாங்க சரிங்களா. அந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து 16 டீம்ஸா 18 டீம் சம்திங் ஒரு அதிக டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. அதுல நேபாளும் ஒண்ணு. நேபாள் குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அவங்க தோத்த ஒரே ஒரு மேட்ச் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா. அந்த பங்களாதேஷ் தான் இவென்ச்சுவலா அடுத்த ரவுண்ட் குவாலிஃபை ஆகும். பட் எனிவே தே ப்ரூவ்ட் எவ்ரிஒன் லைக் வந்து சூப்பரான ஒரு டீம் பா நேபாள். அவங்க ஆக்சுவலி அவங்க ரைவலான ஆப்கானிஸ்தானே அந்த சீரிஸ்ல தோக்கடிச்சிருப்பாங்க. 2014 தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பிரைம் நம்மளுக்கு தெரியும். அந்த பிரைம் ஆப்கானிஸ்தானே வந்து இந்த நேபாள் டீம் தோக்கடிச்சது. இன்னொன்னு திரும்பி பார்க்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் கப்ல தே வேர் தி ஒன்லி டீம் ஹூ நெவர் கன்சிடர்ட் a single extra. அவங்களோட 4 மேட்ச்லயும் and they were the only team who didn't even concede 140 runs in any of the matches. So Bangladesh against அவங்க 140 concede பண்ணல. அவங்க வந்து 132 தான் concede பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கறப்போ they were strong, like different-ஆன ஒரு டீமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. and இந்த T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆனதுக்கு மூலமா அவங்களுக்கு ICC கிட்ட இருந்து T20 ஸ்டேட்டஸும் கிடைக்குது. சோ இதுக்கு அப்புறம் அவங்க விளையாடுற எல்லா மேட்ச்மே வந்து T20 இன்டர்நேஷனலா கவுண்ட் ஆகும். அப்புறம் விளையாடுறாங்க PNG கூட நிறைய சீரிஸ் ரெகுலரா சீரிஸ் போடுறாங்க. பட் 2016 T20 வேர்ல்ட் கப்க்கு இவங்க குவாலிஃபை ஆகல அப்படின்றதுனால திரும்ப அந்த ஸ்டேட்டஸை வந்து பறிச்சுக்கிறாங்க ICC. ஒன்னு போறோம் நல்லா இருந்துச்சா எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து எடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்றாங்க, நல்லா டெவலப் ஆகுது. அதுல எஸ்பெஷலி அந்த டீம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஆகிட்டே வருது. அப்படி இருக்கிறப்ப அடுத்த ஃபியூச்சரை பார்க்கணும் அப்படின்ட்டு அண்டர் 19 ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அங்க இருந்து எடுத்து நிறைய பிளேஸா போடுறாங்க. 2018 நேபாள் இஸ் கமிங் பேக் இன் தி பிக்சர். ஆக்சுவலி எனக்கு இந்த நேபாள்ன்ற ஒரு டீம் தெரிய வந்தது காரணம் இந்த 2018 அந்த சமயத்துல தான் சரிங்களா. நேபாள் வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ODI குவாலிஃபையர்ஸ் அந்த சொல்லிட்டே இருந்தால டிவிஷன் 5, டிவிஷன் 4, டிவிஷன் 3 டிவிஷன் 2க்கு ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆறாங்க. தே ஆர் கோயிங் டு ப்ளே வித் தி லைக்ஸ் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ், அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் அங்க தான் இருந்தாங்க அந்த சமயத்துல. நெதர்லாண்ட்ஸ், ஆப்கானிஸ்தான், ஸ்காட்லாந்து இந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் வந்து அகைன்ஸ்ட் ஆடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ரெகக்னிஷன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டோர்னமெண்ட்ல செகண்ட் முடிச்சு வேர்ல்ட் கப் குவாலிஃபையர் 2019 வேர்ல்ட் கப் குவாலிஃபையருக்கும் வந்து அவங்க விளையாடுறாங்க. So இது மூலமா for the first time they are getting the ODI status as well. ICC கிட்ட இந்த ODI status கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு ODI ஸ்டேட்டஸும் கொடுத்துறேன், அதனால நான் திரும்ப உனக்கு T20 ஸ்டேட்டஸும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதையும் வந்து they are giving back after 3 years. So இப்போ நேபாளுக்கு வந்து அந்த ODI and T20 ஸ்டேட்டஸ் கிடைச்சிருச்சு. இப்போ வந்து அந்த டீமோட கேப்டனா இந்த பராஸ் கடுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து இட்ஸ் a big thing for நேபாள். அடுத்த 10 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா நாங்க டெஸ்ட் நேஷனும் ஆகும், லைக் வந்து ஃபுல் பாடி மெம்பர் ஆகும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நாங்க we are going towards that அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி இன்னும் 2 வருஷம் இருக்கு ஆயிடுவாங்கன்னு தோணுது. சரிங்களா, அது பார்ப்போம். ஓகே சரிங்களா, இது வரைக்கும் நம்ம நேபாளோட ரைஸ் பார்த்துட்டோம். நம்மளோட கேஷுவல் வியூவர்ஸ்க்கு நேபாள் எப்படி தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹரிஷ் நீ சொல்லு, உனக்கு நேபாள்ன்ற ஒரு டீம் கிரிக்கெட்ல இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ரொம்ப அவங்க மேட்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி சந்தீப் லமிச்சன் அவருதான் 2018 டெல்லி டேர் டெவில்ஸ் வந்து சந்தீப் லாமிச்சனே ஆக்ஷன்ல சைன் பண்றாங்க. he became the first Nepali player to play in the IPL. அதேதான் எனக்கும் ஆக்சுவலி IPL மட்டுமே இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் நேபாளி பிளேயர் டு பிளே இன் எனி லீக்ஸ், ஓவர்சீஸ் லீக்ஸ். இப்போ பொதுவா IPL எடுக்கிற பிளேயர்ஸ்லாம் அவர் எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, பிக் பேஷோ இல்ல வந்து CPL எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க அந்த டைம்ல, யாரா நேபாள்ல இருந்து ஒரு ஸ்பின்னரா அதுவும் இவ்வளவு ரேட்டுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாங்க. ஆமா, ஒரு மிஸ்டி ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் ரஷீத் கான் மாதிரி வருவாரு. ஹைதராபாத் எப்படி ரஷீத் கானை டெவலப் பண்ணாரோ அந்த மாதிரி டெல்லி வந்து சந்தீப் லாமிச்சானே வந்து டெவலப் பண்ண போறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி நல்லாவும் போட்டார் அவர். அந்த சீசன்லயே ஒரு 3 மேட்ச் ஆடி இருப்பாரு. ஓவரால் ஒரு 3 வருஷம் ஆடினாரு டெல்லிக்கு. ஒரு 9 மேட்ச்ல வந்து நல்ல எக்கானமி, ஒரு 8 எக்கானமி கிட்ட வச்சிருந்தாரு, ஒரு 12 விக்கெட் எடுத்தாருன்னு வச்சுப்போமே. சோ அது மூலியமா தான் சந்தீப் லாமிச்சானே உலகத்துக்கு கேஷுவல் வியூவரான நம்மளுக்கு தெரிஞ்சது, என்னையும் முதல் கொண்டு. நான் அப்ப அந்த அளவுக்கு கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆறாங்க. அந்த நேபாள்ன்ற டீம் வந்து அவர் சந்தீப் லாமிச்சானே மூலியமாவே நிறைய இடத்துல he also became the first Nepali player to play in Big Bash, he became the first Nepali player to play in CPL, first player to play in with Pakistan Premier League. இந்த மாதிரி வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் நேபாளிஸ் பிளேயர்ன்றப்போ நேபாள் சேர்ந்து கண்ணு திரும்புது. அடுத்து அந்த 2019 வேர்ல்ட் கப் குவாலிஃபையர் சொன்னால அவங்க குவாலிஃபை ஆகல அன்பார்ச்சுனேட்லி. பட் எனிவே அவங்க ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வராங்க. கோவிட் வருது. கோவிடுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேடியம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஒரு 20,000 25,000 கெபாசிட்டிக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் வந்து மேட்சஸ் எல்லாம் பாக்குறாங்க. அவங்க டொமஸ்டிக் சிஸ்டம் வந்து பயங்கரமா டெவலப் பண்றாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு 2023 அந்த இயர் தான் வந்து நேபாளுக்கு ஒரு வேற லெவல் இயர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2024 வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆறாங்க. அண்ட் குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாம ஹரிஷ் சொன்ன மாதிரி அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ரன் டிஃபரன்ஸ்ல அந்த மேட்ச் அவங்க எப்படி பாட்டில் பண்ணாங்க இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. சவுத் ஆப்பிரிக்காவே நம்ம பாட்லர்ஸ் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு டீம் சும்மாலாம் இல்லைங்க. 7 ஓவர்ல 36 ரன் தான் வேணும், 8 விக்கெட் பாக்கி இருக்கு. அந்த மேட்சை உண்மையிலே நான் உட்காந்து காலையில நேபாள் ஜெயிக்க நோட்டிபிகேஷன் வந்து ஃபேன் கோட்ல இருந்து சரிங்களா பாக்குறேன், நேபாளே என்ன ஜெயிக்க போறாங்களா அப்படின்ட்டு அந்த மேட்ச் பார்க்க உட்கார்ந்து ஆரம்பிச்சுல இருந்து அந்த நேபாள் தோத்தாங்க. பார்க்காமலே தூங்கி இருக்கலாம் போல பேசாம. சரி விடுங்க. பட் எனிவே அந்த மேட்ச் அதுதான் எல்லாம் இவன் தான்டா அப்படின்ட்டு அதான் காரணம் சரிங்களா. சோ ஓகே, அந்த மேட்ச் வந்து க்ளோஸ்ல போய் தோக்குறாங்க. அது முக்கியம் இல்ல, அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஆஃப் நேபாள் அது எல்லாரும் காட்டுறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவும் அப்பாடா அப்படின்னு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க மேட்ச் தோத்துனாங்க, எலிமினேட்டட். ஆல்ரெடி நெதர்லாண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அவங்க அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ல தோத்து எப்படி எலிமினேட் ஆனாங்க நம்ம பார்த்தோம். சோ அப்செட் ஆர் ஆல்வேஸ் அந்த கார்ட். அந்த மேட்ச் க்ளோஸ்ல போய் தோத்தாங்க. பட் என்னதான் அந்த சீரீஸ்ல அந்த டோர்னமெண்ட்ல அவங்க ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து they gained a lot of respect and fans because of the way they played. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து ODI வேர்ல்ட் கப் குவாலிஃபையர்ஸ்லயுமே வந்து அவங்க டாப் 2ல வந்து ஃபினிஷ் பண்ணி
பண்ணி தே பிளேட் அலாங் வித் த லைக்ஸ் ஆஃப் இந்த வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து அந்த குவாலிஃபயர்ஸ் பட்சல அதுல நம்ம பார்த்தோம். அங்கேயும் வந்து வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே மாதிரி டீம்ஸ் தான் தோக்கடிக்கிறது கஷ்டம். அவங்க அந்த குரூப்ல தான் இருந்தாங்க. தே ட்ரைட் தேர் பெஸ்ட். பட் வந்து 4th முடிச்சதுனால அவங்க வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகல. ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ் அந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகலன்னு பாத்துக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ அது கஷ்டமா இருந்துச்சு. இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ரெகுலரா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. 2026 T20 வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த முறை தே ஹேவ் தி எக்ஸ்பெக்டன்சி. ஓகே, இந்த டீம் பெர்ஃபார்ம் பண்ணும் ஆன் த பிக் ஸ்டேஜ் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதான் வந்து இந்த டீமோட ஹிஸ்டரி. சோ இந்த டீமோட ஹிஸ்டரி நம்ம பாக்குறப்போ நம்ம ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. அடிக்கடி வந்து நம்ம இந்த டீம் ஆப்கானிஸ்தான் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நாங்க வந்து சொல்றோம். அந்த கம்பேரிசன் ஏன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம் இந்த ரெண்டு டீமுக்கு ஒத்து போகுது. ஃபர்ஸ்ட் திங், ரெண்டு நேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, தேர் நாட் லைக் டெவலப்ட் நேஷன் லைக் இந்தியாவோ இல்ல யூஎஸ்ஏவோ மாதிரி டெவலப்ட் நேஷன் கிடையாது. ஒரு கிரைசிஸ்ல இருக்க ஒரு நேஷன் தான். ஆனாலுமே இந்த பிரையாரிட்டைஸ் கிரிக்கெட். எக்ஸாக்ட்லி. அண்ட் அவங்க டெவலப் ஆன விதமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளேயர், 2 பர்டிகுலர் பிளேயர் அந்த டீமை வந்து அப்லிஃப்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு உலகத்துக்கே தெரியும் முகமது ரபி வாஸ் தட் கை. ஆனா இந்த கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பராஸ் கட்கான்ற அந்த கேப்டன் இருந்தாரு சொன்னேன்ல, அவரு, அதுக்கப்புறம் வந்து ஷராட் வெஸ்வேக்கர் அப்படின்ட்டு வந்து இருந்தாரு. இந்த 2 பேரும் நேபாள் கிரிக்கெட்டை ஃப்ரம் த மோல்டு டெவலப் பண்ணி அடுத்த கிராப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, இப்போ இருக்கிற அந்த வயசானவங்க எல்லாம் வச்சுட்டு நேபாள் வந்து அடுத்த 10 வருஷம் ஒன்னும் பண்ண போறது இல்ல. நாங்க டீமை வந்து கம்ப்ளீட்டா ரீஹால் பண்ணி யங்ஸ்டர்ஸ் தான் விளையாட போறாங்க. யங்ஸ்டர்ஸ் அது ஒன்லி பீப்புள் ஹூ கேன் டேக் நேபாள் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு அவரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி சொல்லிருப்பாரு. 2025ல அது பொலிட்டிக்கலா வேற ஒரு விஷயத்துக்கு வந்துச்சு, அது விடுங்க சரிங்களா. பட் எனிவே இந்த விஷயம் லைக் அங்க எப்படி முகமது நபி அந்த மாதிரி இங்க 2 ஸ்டால்வர்ட்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். ரெண்டாவது முக்கியமான கம்பேரிசன், இந்த 2 டீமுக்கும் இருக்கிற ஏஜ், அதாவது இப்ப கரண்ட் ஸ்குவாட்ல இருக்கிற ஏஜ். நான் ஒரு கம்பேரிசன் தரேன். இப்போ இந்தியாவோட கடைசி T20 மேட்ச் யார் கூட ஆடினாங்க? பாகிஸ்தான் கூட ஏசியா கப்ல, சரிங்களா. இந்த ஏசியா கப்ல இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளேயிங் லெவலோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 27.6. அதுல வந்து 2 பிளேயர் தான் 25 இயர்ஸ் ஆர் லெஸ். அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா. மீதி இருக்கிற எல்லாருமே வந்து 25 இயர்ஸோட அதிகம். அதுல ஒரு 4-5 பேர் வந்து 5-6 பேர் வந்து 30 வயசுக்கு மேல. ஸ்குவாட்லயுமே வந்து ஹர்ஷித் ராணா மட்டும் தான் 22 இயர்ஸ். அவருமே ஸ்குவாட்ல மட்டும் தான் இருக்காரு. பிளேயிங் லெவல் ஆல்ன்றப்போ இதான் வந்து இந்தியாவோட சிச்சுவேஷன். இதே வந்து ஆப்கானிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் கடைசியா ஆடின பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா இருந்த T20ல வாஸ் 24.6. 3 டிஃபரன்ஸ் இருக்கு. 27.6 எங்க இருக்கு, 24.6 எங்க இருக்கு. 3 தானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இஸ் a big difference ஆவரேஜ்ன்ற வத்தியில. அண்ட் இதுலயுமே இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டாட் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் லைன் அப்ல 25 இயர்ஸ் ஆர் லெஸ் இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு நீ சும்மா கெஸ் பண்ணு. ஒரு 6-7 பேரு, 9 பேரு. ஆமா, 2 பேர் தான் வந்து இங்க ஏஜ் ஃபேக்டர் ஜாஸ்தி. அதனாலதான் ஆவரேஜ் ஏஜ் கொஞ்சம் ஏறி இருக்கும். ஆமா. ரெண்டாவது ஒரு பிளேயர் அவரு மட்டும் தான் 25க்கு மேல. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான். அவருக்கு 26 வயசு மேல ஆயிடுச்சுங்க. நான் பாக்குறேன் வயசுல என்னமோ வந்து ஆமா 26 28 சம்திங் ஏதோ. இந்த 2 பேர் மட்டும் தான் 25 விட அதிகம். இது எல்லாமே 25 ஆர் லெஸ் அப்படின்றப்போ இந்த ஆப்கானிஸ்தானோட அட்வான்டேஜ் இதுதான். இது இப்போ இல்ல, 2019ல இருந்தே அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க வெரி யங் ஸ்குவாட். அதனால தான் ரஷீத் கான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் வயசாகாத ரஷீத் கான் வந்து ஓல்டு பிளேயர் ஆயிட்டாப்ல அந்த அளவுக்கு. ஆமா, அப்போல இருந்து பாரு, முஜிபுர் ரஹ்மான் 18 இயர்ஸ் இருந்தாரா, இப்போ அவருக்கு 23 இயர்ஸ் ஆகுது. ஆனா ஒவ்வொருத்தர் எல்லாருமே அந்த 20-22 இயர்ஸ்ல இருக்காங்க. The thing is, இந்த டீம் அடுத்த ஒரு 7 இயர்ஸ்க்கு இப்படியே தான் இருக்கும். முகமது நபி மட்டும் போயிடுவாரு. மத்தபடி இருக்கிற அடுத்த 7 இயர்ஸ்க்கு இதே டீமா வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு டீம் டெவலப் பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தான். நேபாள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடைசியா ஆடின இந்த ஏசியா பசிபிக் குவாலிஃபயர்ஸ்ல அவங்க ஆடின மேட்ச்ல அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாக்கிங் டு சே இட்ஸ் ஈவன் லெஸ் தென் ஆப்கானிஸ்தான். இட்ஸ் ஜஸ்ட் 24.1. அதுலயும் 2 பேர் தான் மோர் தென் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். மீதி எல்லாமே 25 இயர்ஸ் ஆர் லெஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், none of the players in that lineup is above 30 years, which clearly says அவங்க வந்து they are taking it to the future. அவங்க வந்து அந்த சொன்னல பராஸ் கட்கா சொன்னாரு ஒரு காலத்துல, யங்ஸ்டர்ஸ் அது இட்ஸ் கோயிங் டு டேக் நேபாள் ஃபார்வர்ட் அப்படிட்டு ப்ரூவ் பண்றாங்க. 15 வயசுல குஷால் மல்லா மேட் இஸ் ODI டெபியூ. இப்போ வரைக்கும் அதான் ரெக்கார்டு. 15 இயர்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு ODIல வந்து டெபியூ பண்றாரு அப்படின்ட்டு. சச்சின் டெண்டுல்கரே வந்து 16 இயர்ஸ் ODI டெபியூ பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி இன்னொருத்தர் நம்ம டீம்ல இருந்து கண்டெஸ்டன்ல இருக்காரு. யாரு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க? 14 வயசுல வந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து ODI ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் எங்கேயாவது கிடைக்கலாம். ஒரு ஜிம்பாப்வேயோ ஏதாவது ஒரு அசோசியேட் நேஷன் கூட விளையாடும் போது கிடைக்கலாம். ஆமா, அது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வரைக்கும் பண்ண ஹிஸ்டரி வச்சு பாக்குறப்போ இதான் ரெக்கார்டு. இது மட்டும் இல்லாம குல்ஷான் ஜா அவர் வந்து 16 வயசுல டெபியூ பண்றாரு. டெபியூ பண்ணது மட்டும் இல்லாம இப்ப 19 வயசுல he is one of the biggest prospects in world cricket. அவர் அடிக்கிற அடியெல்லாம் வந்து கஷ்டமான பிச்சா இருக்கும். வந்து மனுஷன் எப்படியாச்சும் 2 6 அடிச்சு போயிடுவாரு கடைசியில வந்து. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க அடுத்த ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. பிகாஸ் அவங்களோட ஏஜ்டு பிளேயரே வந்து 28 இயர்ஸ் 30 டேஸ்க்கு ஒரு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோம்பால் காமி. சோ எல்லாருமே வந்து ஒரு யங் பிளேயர் அப்படின்றப்போ இதுவுமே ஆப்கானிஸ்தான் மாதிரி அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் டவுன் த லேன். இப்ப எப்படி ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம ஃபுல் பாடி நேஷன்
ஒன்னு வந்து இது பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி நேபாளும் ஒரு ஃபுல் பாடி மெம்பரா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாங்க சொல்ல வரோம். தேர்ட் கம்பேரிசன் ஏன் நாங்க வந்து நேபாளும் ஆப்கானிஸ்தானும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்னா, தி அமௌண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் தட் நேபாள் இஸ் ப்ரொடியூஸ்ட். இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா அவங்க டீம்ல வந்து எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ மேஜரா 5 பவுலர் போடுவாங்க. நபி, முஜிபுர் ரஹ்மான், ரஷீத் கான், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃபசல் ஃபரூக் அப்படின்னு ஒரு 5 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி அஸ்மத்துல்லா, ஒமர் ஜாய், குல்பதீன் நைபே, கரீம், ஜன்னத் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க டீம்ல. அந்த டீம் 11 பேர் ஆடுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 9 பேராச்சும் பவுலிங் போடுற கெப்பாசிட்டியில இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நேபாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 11ஸ்லயுமே கிட்டத்தட்ட 10 பேர், ஆக்சுவலி வந்து ஒருத்தர் மட்டும் தான், அந்த விக்கெட் கீப்பர் மட்டும் தான் பவுலிங் போடுற எபிலிட்டி இருக்காது. மீதி 10 பேருமே பவுலிங் போட்டிருக்காங்க. இதுக்கு நான் சொல்றதுக்கு ஒரு இன்னொரு பேஃப்லிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நோட் பண்ணிக்கோங்க, கடைசி ஒரு 3 வருஷமா எந்த மேட்சுமே அவங்க வந்து 5 பவுலர்ஸோட போடவே இல்லை. அவங்க வந்து எல்லா மேட்சுமே 6 பவுலர்ஸ் மினிமம் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச்ல. இட்ஸ் கிளியர்லி டெல்ஸ் யூ இல்ல அவங்க வந்து 6th பவுலர் bowling options இருக்கு, அது யூஸ் பண்றாங்க அவங்க. நம்ம சில நேஷன்லாம் பார்த்தோம் ஏசியா கப்ல 5th பவுலிங்கே வந்து பார்ட் டைம் ஆப்ஷன் யூஸ் பண்ண ஒரு கண்ட்ரி எங்க, 8th பவுலிங்கே வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிற இன்னொரு கண்ட்ரி நேபாள் எங்க அப்படின்ற கம்பேரிசன் கொடுக்கணும்னு நினைச்சா. அது மட்டும் இல்லாம ஸ்பின்னர்ஸ், ஆப்கானிஸ்தான் எப்படி வந்து நம்ம ஸ்பின்னுக்கு பேர் போன ஒரு நேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரஷீத் கான் அடுத்த சந்தீப் லாமிச்சானி, அடுத்த ரஷீத் கான் எல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி சந்தீப் லாமிச்சானி மட்டும் இல்லாம இந்த டீம் எல்லாருமே சூப்பரான பவுலர்ஸ். குஷால் புர்டேல் அவர் சவுத் ஆப்பிரிக்கா ஓட விட்டார் அந்த வேர்ல்ட் கப்ல. திபேந்திர சிங் ஐரி அவரை பத்தி ஒரு தனி மென்ஷனே கொடுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து சொல்றோம் லைக் வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு கேட்டா நம்ம யாரை சொல்லுவோம்? ஸ்டோக்ஸ், ஜடேஜா அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்ட் ஃபீல்டர் இந்த வேர்ல்ட் கரண்ட் கிரிக்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளென் பிலிப்ஸ், ரவீந்திர ஜடேஜா சொல்லுவோம். அந்த வரிசையில த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் இன் கிரிக்கெட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் இன் அசோசியேஷன் பிளேயர், அவரை பத்தி யாரும் பேசுறது இல்ல. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திபேந்திர சிங் ஐரி. அவங்க நேபாளிஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபியர்ஸ் மென்டாலிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட இன்னொரு நிக் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டபிள் சிங் ஐரி பிகாஸ் யூ கேன் டிபெண்ட் இம் ஆன் எவரி சிச்சுவேஷன். அந்த மாதிரி வந்து பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங். இப்போ ரீசெண்டா அந்த ஏசியா பசிபிக் குவாலிஃபயர்ல ரன் அவுட் அடிப்பாரு பாருங்க, 3 மேட்ச் தொடர்ந்து ஒரு ரன் அவுட் அடிச்சிருப்பாரு. அந்த 3 ரன் அவுட் தான் வந்து அந்த மேட்ச் டர்னிங் பாயிண்டா இருக்கும். தட்ஸ் தி வே தட் மேன் பிஹேவ்ஸ் அண்ட் மேன் பெர்ஃபார்ம்ஸ். அதை தாண்டி நான் ஸ்பின்னர்ஸ் சொல்லிட்டு இருந்தேன், எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ் அந்த டீம்ல இருக்காங்க. குஷால் மல்லா ஸ்பின் போடுவாரு, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் போடுவாரு, கேப்டன் வந்து ஆஃப் ஸ்பின் போடுவாரு. சோ எல்லாம் பாக்குறப்போ ஆப்கானிஸ்தான் அண்ட் நேபாள் அந்த ஏஜ் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹிஸ்டரி மட்டும் இல்லாம இந்த ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அதுலயுமே வந்து ஒத்து போறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு 4th ரீசன், ஒரு நான் கிரிக்கெட்டிங் ரீசன், எப்படி வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்து அங்க இருக்க இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்னால கவர்மெண்ட் வந்து டீத்ரோன் ஆகி அதுக்கப்புறம் இந்த நேஷன் வந்து டெவலப் ஆச்சோ, இப்பவும் நேபாள் ஒரு கரண்ட் சீனியர்கள் அப்படிதான் இருக்காங்க. ரீசன் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா அது ஒரு கம்பேரிசன் வந்து 2 டீம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் பார்க்கும்போது நேபாள் அண்ட் கிரிக்கெட் மேப் இஸ் பிகமிங் மோர் ஆர் லைக் ஒரு ஆப்கானிஸ்தான் ஆர் இஸ் இட் த ஃபர்ஸ்ட் நேபாள் அப்படின்றது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல தெரிஞ்சிடும். அண்ட் டெஸ்ட் நேஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. டெஸ்டோட இதுவும் நாங்க ரெகக்னிஷனும் கிடைச்சிரும் ஐசிசி கிட்ட இருந்து 10 இயர்ஸ் வந்து 2018ல சொல்லியிருந்தாரு பராஸ் கடுக்கா. இது வந்து 3 வருஷம் தான் இருக்கு. 3 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல அவங்களோட ரெக்கார்ட் பெருசா தான் இல்ல. பட் தே ஸ்டில் டெவலப்பிங். ஒரு நேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் கொஞ்சமா விளையாடி எடுத்துட்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆப்கானிஸ்தான் மாதிரியான கண்ட்ரியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டெஸ்டினேஷன் வாங்குறதுக்கு. பட் நேபாள் தே கேன் அப்படின்னு தோணுது. ஓகே, இதுல நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ணோம். லைக் வந்து இந்த ஃபேன்ஸ் என்னடா பண்ணாங்க, ஃபேன்ஸ் வந்து இதுக்கு என்னடா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் இஸ் லைக் திஸ் 12th man for Nepal whenever they play, wherever they play. நாங்க வந்து 2013ல சொன்னோம், அவங்க வந்து நேபாள்ல கிரேன்ல எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. ஆக்சுவலி வந்து நேபாள் விளையாடுறதை விட ஃபேன்ஸ்னாலதான் வந்து ஆக்சுவலி நேபாள் சைடு திரும்பிச்சு கண்ணுங்களே. அப்படி இருக்கிற அந்த ஃபேன்ஸ் இந்த நேபாள் எங்க போய் ஆடினாலும் சப்போர்ட். ஸ்காட்லாண்ட்ல போய் ஆடினாலும் நேபாள் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்கும் சப்போர்ட் வரும். ஸ்காட்லாந்து ஒரு 6 அடிச்சாங்க, அப்படியே சைலண்ட் கிரௌடு. மேட்ச் எங்க நடக்குது? ஸ்காட்லாண்ட்ல. ஹோம் சப்போர்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கற அளவுக்கு நேபாள் பார்ப்பாங்க. ஸ்காட்லாண்ட்ல மட்டும் தான் கிடையவே கிடையாது. அது நம்ம யூஎஸ்ஏல பார்த்தோம் போன வருஷம் T20 வேர்ல்ட் கப். அதுல வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் நடக்கிற மேட்சுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்ட்ட, யாரு வந்து நேபாள் ஜெயிக்க வச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்ட்டு. அவங்க ஏதோ வந்து எக்ஸ்பெக்டட் ஆன்சர்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபேன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இங்க பாருங்க இந்த டீமை டைகர் ஜெயிக்க வச்சாலும் சரி இல்ல லேம்பு ஜெயிக்க வச்சாலும் சரி, டைகர்ன்றது தீபேந்திர சிங் ஐரியோட நிக் நேம், அவங்களுக்கு லேம்புன்றது லாமிச்சானியோட நிக் நேம். யாரு 6 அடிச்சு ஜெயிக்க வச்சாலும் சரி எங்களுக்கு அந்த கவலையே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் நேபாள் ஜெயிக்கணும், அதுதான் நாங்க வந்திருக்கோம், அதுக்காக நாங்க உசுர கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அழகா சொல்லியிருப்பாரு. முன்னாடி எல்லாம் கிளாப் தட்டுவாங்க. தட் இஸ் த வே நேபாள் சப்போர்ட் தேர் டீம். நீங்க சொல்றது நம்பல அப்படின்னா இப்போ நடந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ல எடுத்து பாருங்க. அந்த நேபாள் ஒவ்வொரு தடவை மீதி டீம்ஸ் மீதி மேட்சஸ் ஆடும்போது மேட்சோட போக்கஸ் ஃபுல்லா மேட்ச்ல மட்டும் தான் இருக்கும். நேபாள் ஆடுறப்ப மட்டும் மேட்ச்ல 50% போக்கஸ் இருந்துச்சுன்னா மீதி 50% ஸ்டாண்ட்ஸுக்கு போகும். கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஒரு விக்கெட் விடுதா டக்குன்னு ஸ்டாண்ட்ஸ்ல காட்டுவாங்க. நேபாள் வந்து கொடியை வச்சுட்டு கத்திட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு நேபாள் 6 அடிக்கிறாங்க, திரும்ப ஸ்டாண்ட்ஸ்க்கு போகும். அந்த மாதிரி இவ்வளவு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. the fans are so passionate. நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா இதை சொல்லும் போது எனக்கு லைட்டா பொறாமையாவும் இருக்கு. என்னடா அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே பிரிஞ்சிருக்கோங்க. நான் வந்து ஆனஸ்டா சொல்றேன், நானுமே தோனி ஃபேன். நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், அவன் வந்து ரோஹித் ஃபேன் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா, நம்ம என்னதான் வந்து இந்தியா டீம் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பிரிஞ்சிருக்கோம். நேபாள்ல எந்த ஃபேனுமே அப்படி பிரிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். அவங்க இப்படியே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து நான் பாக்குறப்ப உண்மையில சந்தோஷமா இருக்கு. ஒரு கண்ட்ரி ஒரு நேஷனுக்காக ஒரு டீம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு பாக்குறப்போ அதை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஃபேன்ஸை பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும்னு நினைச்ச வீடியோல. சரி, ஓகே, இவ்வளவு பேசிட்டோம். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் டீம் நேபாள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு விடை நான் முன்னாடி சொன்ன மாதிரி
அடுத்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நான் வாய் முழுக்க லைக் வந்து மூச்சுக்கு 300 தடவை நான் சொல்றதுக்கு காரணம் அவங்க அதுதான் வருவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்றேன். லைக் எப்படி நம்ம ஆப்கானிஸ்தான் பார்த்தோம், ஒரு அசோசியேட் நேஷனா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ஓவர் த இயர்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சுக்கிட்டே வந்து இப்போ வந்து ஃபுல் பாடி மெம்பரா இருக்கிறது மட்டும் இல்லாம மேஜர் ஸ்டால்வர்ட்ஸான ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரியான டீம்ஸ் வந்து தோக்கடிக்கிற அளவுக்கு இந்தியாவே ஓரளவுக்கு தோக்க அடிச்சிருப்பாங்க. சூப்பர் ஓவர் வரைக்கும் எல்லாம் ஒரு மேட்ச் போச்சு. அந்த மேட்ச் நாம இருக்கா ரோஹித் சர்மா ஃபேன் சொல்லு. அந்த அளவுக்கு எடுத்துட்டு போன ஒரு ஆப்கானிஸ்தான் இப்போ எந்த நிலைமையில இருக்காங்களோ இந்த நிலைமைக்கு நேபாள் நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வருவாங்க அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபுல் பாடி மெம்பர் நேஷன் ஆனது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய இப்ப நம்ம we don't call ஆப்கானிஸ்தான் டிஃபீட்டிங் someone an upset, கரெக்டா? ஆப்கானிஸ்தான் முன்னாடி ஆஸ்திரேலியா தோக்கடிச்சது அப்செட்னு சொன்னோம். இப்ப ஆப்கானிஸ்தான் ஒரு கண்ட்ரியை தோக்கடிக்கிற அப்செட் நம்ம சொல்ல மாட்டோம். இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு கண்ட்ரி தோக்கடிச்சா அப்செட் அப்படின்றோம். அந்த மாதிரி நேபாள் ஆகும். நேபாள் இப்ப வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிக்கிறது நம்ம அப்செட்னு சொல்றோம். இதே நேபாள் அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிச்சாங்க அப்படின்னு நம்ம அப்செட்னு சொல்ல மாட்டோம். நேபாள் விக்டரிஸை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ற ஒரு டைம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். அது ரொம்ப தள்ளியும் இல்ல, கூடிய விரைவில் வரும். ஒரு 3-4 இயர்ஸ்ல பாக்கலாம் நம்ம டவுன் த லைன் அப்படின்றத நாங்க இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சோம். சோ அதாங்க நேபாள் பத்தின நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்ட பர்சனலா பரத் சொல்லும் போது அந்த ஸ்டாட்ஸா இருக்கட்டும், அவங்க எப்படி படிப்படியா வந்தாங்க, 2013லயே வந்து அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கான்றதெல்லாம் பரத் சொல்லும் போது எனக்கு தெரியும். சோ நீங்களுமே நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த இது தாண்டி ஏதாவது விஷயங்கள் நேபாள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற டாபிக்ஸ் பத்தி பேசணும்னாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் என்டர்டைன்மெண்ட்ல, எந்த இன்டரப்ஷனும் இல்லாம அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நேபாள் மாதிரி சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.